மன்னார் பரப்பு கடந்தான் கர்த்தர் ஆலயத்தில் 4 பவுன் தங்கச் சங்கிலி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக பிள்ளையான் அவர்களுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் முடியை கூட தொட முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்தில் 19 வயதுடைய இளைஞன் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மன்னார் பரப்பு கடந்தான் கர்த்தர் ஆலயத்தில் 4 பவுன் தங்கச் சங்கிலி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் காலை வேளை திருநாள் திருப்பலி குறித்த கர்த்தர் ஆலயத்திலே இடம்பெற்றிருந்தது. இதற்காக மன்னார் மாவட்டத்தில் இருந்தும் அதை ஏனைய பகுதிகளில் இருந்தும் பல கிறிஸ்தவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். பலர் பாத யாத்திரைகளாக நேற்றைய தினமே சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் காலை வேளை திருநாள் திருப்பலி குறித்த கர்த்தர் ஆலயத்திலே இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த பகுதியிலே கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. அதாவது மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பெரிய பண்டவிச்சான் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த வயோதிப பெண் ஒருவரும் அங்கு சென்றிருக்கின்றார். இந்த திருநாள் திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக பரப்பு கடந்தான் பகுதிக்கு சென்றிருக்கின்றார். குறித்த ஆலயத்தில் இடம்பெற்ற திருநாள் திருப்பலியிலும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் அணிந்திருந்த 4 பவுன் தங்கச் சங்கிலி கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த சங்கிலியை காணவில்லை, அது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, யாரோ அறுத்திருக்கின்றார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. அங்கு குறித்த திருநாள் திருப்பலியில் கலந்து கொண்ட பெரிய வண்டிச்சான் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பலரும் பல்வேறு விதமான தகவல்களை கூறுகின்றார்கள். அதாவது துளைந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள், இல்லை கொள்ளையடிக்கப்பட்டதான் என்று கூறுகின்றார்கள். இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரிக்கின்ற போது நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் கூறுகின்றார்கள். அதாவது அந்த பெண்ணின் 4 பவுன் தங்கச் சங்கிலி காணாமல் போயிருக்கின்றது, அது கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து மற்றொரு பெண்மணி, அவரும் பெரிய பண்டவிச்சான் மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர், ஒரே பிரதேச செயலகம் மறு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய மேற்கு பகுதியைச் சேர்ந்த வயோதிக பெண், அந்த பெண்ணின் தங்கச் சங்கிலியும் அருந்த நிலையிலே கழுத்திலே தொங்கிக் கொண்டு இருந்திருக்கின்றது. தங்கச் சங்கிலியில் ஊசி கோக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையத்தான் அந்த சங்கிலி அருந்த நிலையிலே தொங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்து இவ்வாறு அங்கு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. இதனால் அந்த இரண்டாவதாக அந்த பெண்மணியின் தங்கச் சங்கிலியையும் அறுக்க முயற்சித்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த தங்கச் சங்கிலி அறுபடவில்லை என்று கூறப்படுகின்றது. ஆகையால் இது ஒரு கொள்ளை சம்பவம், அங்கு கொள்ளை நடந்திருக்கின்றது. அங்கு வந்தவர்கள் இவ்வாறு தங்கச் சங்கிலியை கொள்ளை அடித்திருக்கின்றார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட இருப்பதாகவும் அது தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீசாரின் விசாரணைகளின் பின்னரே என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெரிய வரும். எனவே இது தொடர்பான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்போம். இந்நிலையில் இவ்வாறு அந்த 4 பவுன் தங்கச் சங்கிலியை தொலைத்த, அது பறிகொடுத்த அந்த பெண் ஒரு பங்கு தந்தையின் தாயார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுந்தரை சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். மட்டக்களப்பிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு அவர் கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார். அப்போது பிள்ளையானின் கைது தொடர்பாக பேசுகின்ற போது பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறது, அது தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களை இவ்வாறு நாடாளுமன்றத்திலே இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட காரணம் என்பது கடந்த 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த நபர் ஒருவர் காணாமல் போயிருந்தார். இவ்வாறு முன்னாள் துணைவேந்தர் காணாமல் போன நிலையிலே அது தொடர்பான வழக்கிலே பிரதான சந்தேக நபராக பிள்ளையான் அவர்கள் இருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இருந்த போதிலும் அவருக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்கின்ற தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிள்ளையான் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. காணி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, ஊழல் மோசடி தொடர்பான
குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. பலர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கு என்று கூறப்படுகிறது. பல படுகொலைகளுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் பிள்ளையான் தொடர்பாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முக்கியமாக கூறப்படுவது உயிர்த்தனாரி தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. சர்வதேச ரீதியிலே பேசப்பட்ட ஒரு விடயம். அசாத் மௌலானா சர்வதேச தொலைக்காட்சிக்கு இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதிலே பிள்ளையான் சொல்லித்தான் அவ்வளவு நடந்தது என்கின்ற அடிப்படையிலே அவர் கூறியிருந்தார். அப்போது பிள்ளையான் அந்த குற்றச்சாட்டை மறுத்திருந்தார். இந்த நிலையில் பிள்ளையானுக்கும் உயிர்த்தனாரி தாக்குதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்கின்ற கண்ணோட்டம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த நிலையில் அதற்கான ஆதாரம் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக இவ்வாறு இந்த விசாரணைகள் நகரும் என்பதை நாங்கள் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. அதாவது எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இவ்வாறு பிள்ளையானுக்கும் உயிர்த்தனாரி தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே அரசியலுக்காக இப்போது கூறப்படுகின்ற கருத்தா அல்லது உண்மையிலே தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே நேற்றைய தினம் பேசியிருந்தார். அப்போது அவர் கூறிய விடயம், மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரின் முடியை கூட தொட முடியாது இந்த அரசாங்கத்தினால் சிறிய மீன்களைத்தான் பிடிக்கின்றது, திமிங்கலங்களை பிடிக்கின்றது இல்லை என்கிற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். அதாவது அவர் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் இவ்வாறு பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். ஆகையால் அவர்களை இந்த அரசாங்கத்தால் தொட முடியுமா என்கின்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். இன்று பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சரின் செயலாளராக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கட்டும், இவ்வாறு பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சாமர சம்பத்தும் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர் கைதுகளால் பல அரசியல்வாதிகள் ஆடி போயிருக்கிறார்கள். ஆனால் அரசு அந்த அளவுக்கு அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. தேர்தலுக்காக செய்து வருகின்றதா இல்லையா என்பதை தாண்டி இவர்களை கைது செய்வது என்பது சிறந்த விடயம். ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த நிலையில் தான் சாமர சம்பத் கேட்ட கேள்வியிலும் ஒரு நியாயம் இருக்கின்றது. ஏன் மஹிந்த ஊழல் செய்யவில்லையா, ரணில் ஊழல் செய்யவில்லையா, அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா, அவர்களை தொட முடியுமா என்பது போல அவர் கேட்டிருக்கின்றார். ஆகையால் அது தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் நடவடிக்கை எடுக்காது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க மீது நடவடிக்கை எடுத்தாலோ மஹிந்த ராஜபக்சே மீது நடவடிக்கை எடுத்தாலோ அது அவர்களுக்கு ஆதரவாக மாறிவிடும், மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக சென்று விடுவார்கள். மற்றொரு காரணம், நாளை அவர்கள் பதவிக்கு வரலாம், என்ன வேண்டுமென்றால் நடக்கலாம். அப்படி அவர்கள் நாளை ஆட்சிக்கு வருகின்ற போது அவர்கள் தங்களை பழி வாங்குவார்கள் என்பது அந்த அரசாங்கத்திற்கு தெரியாத ஒரு விடயம் அல்ல. ஆகவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அதை விட இந்த அரசியல் ஆதிக்கம் செலுத்துகின்றவர்களுக்கு இடையிலே போடப்படாத உடன்படிக்கை இருக்கின்றது. அதுதான் ஒருவர் கைது செய்யாமல் இருப்பது. ஆகவே அது நடக்கும். அதனை தாண்டி அவர்கள் யாரையாவது கைது செய்தால் உண்மையிலே அது நேர்மையான அரசு, வரவேற்கத்தக்க வழி அரசு தான் கூற முடியும். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் 19 வயதுடைய இளைஞன் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி சந்தி பகுதியிலே இவ்வாறு 19 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு வேளை ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாபாவுடன் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறித்த இளைஞனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நேற்றைய தினம் மாலை வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.